ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அக்டோபர் மாதத்தினுடைய இறுதியில் என்னென்ன மாற்றங்களை மீனராசினியர்கள் வந்து சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பற்றியும், தொடர்ந்து நீங்கள் நல்ல பலன்களை பெறத்துக்கு செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறைகள், வழிபாட்டு முறைகளை பற்றியும் தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. ராசி மண்டலத்தில் குரு பகவானால் ஆளப்படக்கூடிய ராசி மீனராசி. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குருவினுடைய அதிசார பயிற்சி பல மடங்கு மாற்றங்களை வந்து கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த இறுதி கட்டத்தில் நடைபெற்று இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சி, செவ்வாயினுடைய பயிற்சி, புதனுடைய பயிற்சி, ஸோ இப்படி அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகளானது என்ன மாற்றத்தை வந்து மீனராசி நேர்களுக்கு கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் நம்மளால் எப்படி தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கு முக்கிய காரணம்னா கிரக மாற்றங்கள் தான். அதாவது கிரகநிலைகள் இல்லை அப்படின்னா யாருடைய மாற்றத்தையும் நம்மளால் வந்து தெரிஞ்சிக்கவே முடியாது. ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியதும் இந்த கிரகநிலைகள் தான். ஸோ ஒருவருடைய வாழ்க்கையில் எப்போ மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றங்களை வைத்து தான். அது மட்டும் இல்லாமல் சரியான தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னாலும் மாற்றங்கள் இருக்கும். ஒரு சில நேரங்களில் நிறைய பிரச்சனைகளானது ஏற்படும். இதுக்கும் காரணம் இந்த கிரக நிலைகள் தான். ஸோ அந்த நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் இல்லை அப்படின்னா யாருடைய விஷயத்தையும் நம்மளால் வந்து தெரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ மீனராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்குது. ஸோ ஜென்ம சனி காலம் உங்களுக்கு. ஆனால் சனி பகவான் வக்ரமாக தான் இருந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் நிறைய வகைகளில் முன்னாடி நீங்கள் பார்த்த பிரச்சனைகளை விட இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாகவே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அக்டோபருடைய இறுதி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலேயுமே மாற்றங்கள் வந்து இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மாத கிரகங்கள், வருட கிரகங்கள் அப்படின்னு 2 வகையில் வந்து கிரகநிலைகள் இருக்குது. ஸோ இதில் வருட கிரகங்கள் தான் அந்தந்த நிலைகளுக்கு ஏற்ப மாறுவாங்க. ஆனால் மாத கிரகங்கள் அப்படி கிடையாது. மாதம் மாதம் வந்து மாறக்கூடிய நிலையில் தான் இருக்கும். அதனால் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு மாதத்துலேயுமே மாற்றங்களை வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா கிரக சூழ்நிலைகள் சரியாக இருக்கணும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் நிறைய விஷயங்கள் தெரியும். நம்ம ஒரு ராசி ரீதியாக பொதுவான ஒரு சில கருத்துக்களை வந்து பார்க்கலாம், பேசலாமே தவிர உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஒரு சிலருக்கு ரகசியங்கள் அப்படின்னுலாம் இருக்கும். அந்த ரகசியத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தை தான் முறைப்படி பார்க்கணும். ஒருவேளை நீங்களும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு எளிமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை யாராலையும் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட விஷயத்தை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஜோதிடம் தான். ஸோ இந்த ஜோதிடத்தில் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது, யாருக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதிடம் பிடிக்கக்கூடியவங்களாம் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ மீன ராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ராசி மண்டலத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ராசி, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தாங்க. ஸோ குருவால் ஆளப்படக்கூடிய நீங்கள் எப்போதுமே சிறப்பு வாய்ந்த செல்வந்தர்களாக தான் இருப்பீங்க. அதாவது பணம் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு எந்த குறைவுமே இருக்கவே இருக்காது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு அதிர்ஷ்டம் அடித்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ளேயே அவங்க நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? கண்டிப்பாக கிரகநிலைகளில் அப்படி கிடையவே கிடையாது. தசாபுத்திகள் மாறி இருக்கலாம். ஏன்னா ஒரு தசாபுத்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு தசாபுத்திக்குமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்குது. அந்த மாதிரி தசாபுத்திகள் மாறும் பொழுது மாற்றங்கள் வந்து ஏற்படும். என்னதான் உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனியானது நடந்துட்டு இருந்தாலுமே கூட பலரும் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு நிலையில தான் இருந்துகிட்ருக்கீங்க. மீனராசிக்காரங்களை இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க அப்படின்னு. ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையவே கிடையாது. மீனராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் இறுதியில் ஒரு சில செலவுகள் வந்து இருக்கத்தாங்க செய்யும். செலவுகள் மட்டும் கிடையாது, அலைச்சலும் இருக்கும். செலவுகளை சமாளிக்கிறதுக்கு கையில் வந்து எந்த வகையிலையுமே ஒரு தொகை இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உறவினர்கள் யாராவது உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க. அவங்களுடைய சப்போர்ட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து இருக்கும். குரு, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளால் ஒரு கலவையான பலன்கள் தான் உங்களுக்கு இந்த அக்டோபர் இறுதியில் வந்து கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு சில நேரத்தில் கவனமாகவும் வந்து இருக்கணும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுலேயும் சனி மற்றும் ராகுவை பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சிறப்பான ஒரு இடத்துல வந்து இல்லை. அதாவது சனி வக்ரம் அடைந்திருக்கிறாரு, அதுவும் விரயஸ்தானத்தில் ராகுவோட வந்து சேர்ந்து இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது
எதிர்பார்க்காத திடீர்னு செலவுகள் எல்லாம் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லைங்க, அலைச்சலும் இருக்கும். ஒரு இடத்துல போனீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் கூட உங்களால உட்காந்துருக்க முடியாது. அடுத்த வேலை வந்துடும். ஸோ, அங்க இங்கன்னு நம்ம மாறி மாறி அலைஞ்சு திரியிற மாரி தான் இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய உதவிய நீங்க நாடுறது உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஏன்னா, அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, அடுத்த விஷயத்த உங்களால எளிமையா பண்ண முடியும். இது இல்லாம சுக்கிரன் அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்குமே சப்தமஸ்தானத்தில தான் இருக்க போறாரு. இதனால உங்க மனசுக்கு எப்போதும் ஒரு குழப்பமானது இருந்துட்டே இருக்கும். எது செஞ்சாலுமே அதில ஏதாவது ஒரு குழப்பமா தான் நீங்க இருப்பீங்க. தவறானவர்களை எல்லாம் நம்பி நீங்க பழகாதீங்க. ஏன்னா இந்த டைம்ல நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க யாரு அப்படின்றதெல்லாம் நீங்க புரிஞ்சு நடந்துக்கணும். ஸோ சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நிலையில எல்லாருமே உங்களுக்கான நல்ல உறவுகளை நீங்க புரிஞ்சுப்பீங்க. நல்லவங்க யார் அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. ஸோ சனி பகவான் அந்த பாடத்தை தான் கற்றுக் கொடுக்குறாரு. இந்த 7 சனியில் நீங்கள் நிறைய பிரச்சனைகள் பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் செய்திருக்கக்கூடிய கர்மாக்களுக்கான பலன்களை தான் பார்க்குறீங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்பையும் அவர் கொடுக்கவே மாட்டார். ஸோ சனி பகவான் ஒரு நல்ல ஆசான், நல்ல ஆசிரியர். அவர் மாதிரி யாராலையும் நல்வழிப்படுத்தவே முடியாது. சனி பகவானை எல்லாருமே தீமை செய்யக்கூடிய கிரகம், கெட்ட கிரகம் அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. ஆனால் அது அப்படி சொல்லவே கூடாது, தவறு தான். ஏன்னா சனி பகவானை போல யாராலையும் நம்மளை நல்வழிப்படுத்தவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் மீனராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிள்ளைங்க விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ பிள்ளைங்களை பற்றி நீங்கள் அடிக்கடி நோட் பண்ணிகிட்டே இருங்க, ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டுடுதுரும். ஒருவேளை உங்களுடைய குழந்தைகள் சரியான வழியில் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறதும் தப்பு தான். ஸோ உங்கள் பிள்ளைங்க மேலே எப்போதும் ஒரு கண்ணும் கருத்துமாக இருந்துகிட்டே இருங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் இப்படி எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் அக்கறை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விரயச்சனி நடந்துட்டு இருக்கும் பொழுது மீனராசிக்காரங்களுக்கு ஒரு மரண பயமே வந்திருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம இனிமேட்டுக்கு அவ்வளோதான் ஆட்டக்குது அப்படின்லாம் ஒரு நினைப்புலாம் வந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த மரண பயமெல்லாம் போயிருக்கும். தாய் வழி உறவாக இருக்கட்டும், தந்தை வழி உறவாக இருக்கட்டும், யார் மூலியமாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. பெருசாக பிரச்சனையெல்லாம் இல்லை. உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் பெறக்கூடிய நேரம், நல்ல ஒரு யோகம் இருக்குது. இழுபறியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் கூட உங்களுக்கு மாறிடும். அது மட்டும் கிடையாதுங்க, பிள்ளைங்க விஷயத்துலேயும் நீங்கள் அனாவசியமாக செலவுகள் செய்யாதீங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுடைய தேவை அறிந்து மட்டும் செலவு பண்ணுங்கள். நீங்கள் அனாவசியமாக செலவு பண்ணீங்க அப்படின்னா அந்த பணத்தினுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியாமலே போயிடும். அதனால் அந்த பழக்கம் யாருக்கும் இருக்குது அப்படின்னா அதை முற்றிலுமாக தவிர்க்க பாருங்கள். பிள்ளைங்க கிட்ட அதே மாதிரி கோபப்படாதீங்க. அவங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியுதோ தெரியலையோ அதை சொல்லி புரிய வைக்க தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க குழந்தைகள் அப்படிங்கும் பொழுது அவங்கள எந்த வழியில் நம்ம டீல் பண்ணணுமோ அப்படி தான் டீல் பண்ணணும். இந்த காலகட்டங்களில் சுபகாரியத்தில் நீங்கள் தடைகளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட அதுவுமே விலக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து அக்டோபருடைய இறுதியிலிருந்தே உங்களுக்கு லாபங்கள், சந்தோஷம், அனுகூலம் இப்படி எல்லாமே கிடைக்கும். முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலுமே உங்களுக்கு குறை இருக்காது. ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். குறிப்பாக மன அழுத்தம் நீங்க ஆரம்பிக்கும். சுபகாரிய தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகி நல்ல ஒரு சுபகாரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இடமாற்றம் வேணும், தொழில் மாற்றம் வேணும், ஆன்மீகம் தொடர்பான மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இதுதான் சரியான ஒரு நேரம். கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெளியிடங்களுக்கு நீங்கள் போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள், குருமார்கள் இவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். கோயில் கட்டுறது, நிலம் வாங்கி கொடுக்கறது, இது போன்ற விஷயங்களையும் உங்களால் செய்ய முடியும். ஸோ அதற்குரிய வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா ஆலயங்களுக்கு நம்ம நிலங்கள் தானம் செய்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அந்த ஒரு புண்ணியமும் உங்களுக்கு இப்போ கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இழுபறியாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும். ஸோ தொழில் செய்யக்கூடியவங்களும் அப்படி தான் நல்ல ஒரு அற்புதமான ஏற்றத்தை தான் பார்க்க போகிறீங்க. தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். மிகப்பெரிய சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில், வியாபாரம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே லாபமும் கிடைக்கும். நீங்கள் என்ன காரியங்கள் எடுத்துக்கிறீங்களோ அது அத்தனையிலையுமே நீங்கள் வெற்றிகள் பெற போகிறீங்க. முன்னேற்றங்களை பார்க்க போகிறீங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் மீனராசி நேயர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதாவது முதலீடுகள் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. இது வரைக்கும் தடைப்பட்ட எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்து மனமளவு நடக்க ஆரம்பிக்கும். பணவரவும் நல்லாவே இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பாதிப்புகளும் பார்த்திங்கன்னா விலக ஆரம்பிச்சிடும். இவ்வளவு வேலைகள்லையுமே உங்களுக்கு அப்பப்போ நிறைய பிரச்சனைகளானது ஆரோக்கிய ரீதியாக இருக்கலாம். அப்பப்போ சளி பிடிக்கிறது, தலைவலிக்கிறது, காது, மூக்கு, தொண்டை இது தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா
எளிமையாக இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதாவது ஆன்மீக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த அபிராமி அந்தாதியானது இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடல்களில் 40, 59வது பாடல் இல்லைன்னா 75வது பாடலை நீங்கள் அடிக்கடி வந்து படிச்சுட்டு வாங்க. ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். படிக்க தெரியாதவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. டிவிலேயோ அல்லது ஃபோன்லேயோ அந்த பாடல்களை நீங்கள் போட்டிங்கனாவே வரும். அதை போட்டு கேட்டுட்டாது இருங்க, கூட சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான விஷயத்தை நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலே போதும், நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். இந்த பதிவில் நிறைய விஷயங்களை மின்னராசினியர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். அந்த விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியான எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க.